இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, என் அன்பு உறவுகளே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலே இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக தவக்காலத்தினுடைய 34ஆம் நாள். ஏறக்குரிய 33 நாட்களாக இந்த தவக்காலத்தை சிறந்த விதத்திலே, பயனுள்ள விதத்திலே, மகிழ்ச்சியோடு நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இறைவனுடைய மீட்பையும் அருளையும் அனுதினமும் பெற்று மகிழ்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையுமே வாழ்த்துகிறேன். சிறப்பாக இந்த நாளுக்காக இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். நீங்கள் அனைவருமே சிறப்பாக இறைவன் செய்த அனைத்து நல்ல செயல்களுக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள பிள்ளைகளாகவே வாழுங்கள். அன்பானவர்களே, இன்று சிறப்பாக உலக சுகாதார தினமானது கொண்டாடப்படுகிறது. சுகாதாரம், சுற்றுப்புற தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எனவே இந்த உலக சுகாதார தினத்திலே, நாளிலே, என் குடும்பம், நான் வாழுகிற பகுதி தூய்மையாக நான் வைத்திருப்பேன். என்னால் இந்த உலகமானது, பூமியானது மாசுபடாது, சுகாதாரத்தை பின்பற்றுவேன் என்று சொல்லி உலக சுகாதார தினத்திலே சிறப்பாக உலகை, இந்த பூமியை தூய்மையாக வைத்திருக்க நான் முயற்சி எடுப்பேன் என்று ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் இன்று முடிவெடுக்க வேண்டும். சிறப்பாக இந்த உலக சுகாதார நாளிலே இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துகிற, இந்த வாழும் பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்கிற, தூய்மை செய்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து பார்ப்போம். நம்ம எல்லாம் எது அசிங்கம்னு நினைக்கிறோமோ அதுதான் அவர்களுக்கு உணவை கொடுக்கிறது. நம்ம எது எல்லாம் அவமானம் என்று மூக்கையும் கண்ணை மூடிக்கிட்டு போறோமோ அதை செய்து குடும்பத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அந்த அசிங்கத்தை தூய்மையாக்கிவிட்டு நம்மை நல்ல ஒரு பகுதியில் வாழ வைக்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, இந்த உலக சுகாதார நாளிலே இப்படி உலகத்தை, நாம் வாழ்கிற பகுதியை, நல்ல இடங்களை தூய்மையாக வைத்திருக்கிற, தூய்மை செய்கிற அந்த பணியாளர்கள் நினைத்து பார்ப்போம். அவர்களுக்காக இறைவனிடத்திலே ஜெபிப்போம். முடிந்தால் நம்மாலான சிறு சிறு உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். அந்த மனிதர்களை பார்க்கிற பொழுது மனிதாபிமானத்தோடு, நல்ல எண்ணங்களோடு அவர்களுடைய உறவை வளர்த்து கொள்ள முயற்சிக்கலாம். அவர்களை ஒதுக்குவது அல்ல உறவு. அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையான சிறு சிறு செயல்களை செய்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுவது எல்லாம் நல்ல செயலாக இருக்கிறது. எனவே இந்த உலக சுகாதார நாளிலே சுகாதாரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுவோம். அப்படி வேலை செய்கிறவர்களை நல்ல மனிதாபிமானத்தோடு வழிநடத்த முயற்சிக்கலாம். பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கொடுக்கிற செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12 20 முடிய பகுதிகள். இந்த பகுதியை முழுமையாக படிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சான்று பகருகிறார். நான் யார், எப்படிப்பட்டவன், எங்கிருந்து வருகிறேன், யாரால் எதை செய்கிறேன், யார் மூலமாக இதையெல்லாம் செய்கிறேன், நீங்கள் என்னை நம்ப வேண்டுமா வேண்டாமா என்ற பல்வேறு கருத்துக்களை தெளிவுபடுத்துவதாக இந்த பகுதியிலே மக்கள் கூடுகிற பொழுது இயேசு கிறிஸ்து அழகாக தெளிவுபடுத்துவதை இன்றைய மன்னாவின் மூலமாக நமக்கு தாயாம் திரு அவை கொடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் ஆழமாக படிக்க எனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. என் ஆண்டவர், நான் நம்பும் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன், அவர் என்னோடு இருந்து என்னில் பயணிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்ற உயர்ந்த பண்புகளை உள்வாங்கி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நாம் முடிவெடுப்போம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியில முதல்ல நம்ம படிக்கிற பொழுது உலகின் ஒளி நானே அப்படின்னு சொல்றார். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான், அவன் வெளிச்சத்தில் தான் இருப்பான் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம் முன் வைக்கிறார். பிரியமானவர்களே, உலகின் ஒளி எப்படி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன விளக்க ஏத்தி மரக்கால் கடியில வச்சு மூடிட்டோம்னா அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குமா, ஒளி இருக்குமாங்க? இருக்காதுல்ல. அப்ப அந்த வெளிச்சம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒளியை தூக்கி நம்ம மேல வைக்கணும். அப்ப மேல இருக்கும் பொழுது அந்த ஒளியானது படர்ந்து அப்படியே ஒளி வீசுகிறது. அந்த அறைக்கும் சரி, அங்க இருக்கிற மக்களுக்குமே ஒளியை கொடுக்கிறது. இருளானது நீக்கப்படுகிறது. இந்த இருள் ஒளி, வெளிச்சத்தையும் இருட்டையும் பத்தி நம்ம இன்னைக்கு சிறப்பா தியானிக்கலாமே. உலகின் ஒளி நானே, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவார். பிரியமானவர்களே,
இயேசுவை பின்பற்றினாலே நாம் ஒளியில் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். எப்பொழுது எந்த நேரத்திலே இறைவனை விட்டு விலகி செல்லுகிறோமோ அப்பொழுது சாத்தான் நமக்குள் நுழைகிறான். நாம் இருளுக்குள் தள்ளப்படுகிறோம். இருள் அப்படின்னு சொன்னாலே அது பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது, நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான ஒரு செயல். பிரியமானவர்களே, நான் இன்று மகிழ்ச்சியோடு இருக்கணும், இறைவனுக்கு வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இறைவனோடு இயேசுவோடு இணைந்து இருக்கணும். அவரோடு இணைந்திருக்கிற பொழுது நாம் ஒளியில் இருக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே அந்த இருளில் தான் வாழ ஆசைப்படுகிறோம். இன்னைக்கு பிராக்டிக்கலா எடுத்துக்கோமே, நம்ம ரொம்ப பிரைட்டா இருந்துச்சுனாக்கா அங்க உட்கார மாட்டோம். அந்த பிரைட்ல நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருப்போம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அறையில இருந்தா கூட ஒரு டிம் லைட் அப்படியே ரொம்ப மங்களா இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு உட்காருவாங்க. நான் ரொம்ப நல்லா சொகுசா அழகா இருக்கிறேன், ரொம்ப வெளிச்சமா இல்லை அப்படின்னா அவங்க எந்த டிஸ்டர்பும் இல்லைன்னு. பிரியமானவர்களே, உளவியல்ல கூட சொல்லுவாங்க லைட் தெரப்பி. அதாவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி அதிகமா வேணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியா பாசிட்டிவா நேர்மறை எண்ணத்தோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும்னாக்கா ஒரு தெரப்பி இருக்குது. நம்ம எப்படி மசாஜ்லாம் பண்றோமோ அது போல நல்ல ஒரு அறைக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப பயங்கர 2000 வாட்ஸ் 4000 வாட்ஸ் லைட்லாம் உள்ள போட்டு அதில் படுக்க வச்சிருவாங்க. அவ்வளவு ஒளியும் உடம்புல படுகிற பொழுது உற்சாகம் பிறக்கிறது, புதிய எண்ணங்கள் வருகிறது, நேர்மறை எண்ணங்கள் உருவாகிறது என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இருள் அப்படின்னு சொன்னாலே அது எதிர்மறையான ஒன்று, நல்லது கிடையாது. நமது உணர்வுகள் கூட அப்படியே ரொம்ப மங்கி போயிடும், புத்துணர்ச்சி வராது. நிறைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முடங்கி போய் எந்த லைட்டுமே இல்லாமல் இருப்பாங்க. லைட்டு போட்டால் கரண்ட் பில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லைட் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னாவே அப்படிதான், இருள் கூட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பாவம் நிறைய செய்வாங்க, கடவுள் மீது நம்பிக்கை இருக்காது, ஒரு முகப்பொழிவு உற்சாகம் இருக்காது. பிரியமானவர்களே, இருள் அவ்வளவு தீய சக்திகளை கொண்டு இருக்கிறது. எனவே நல்ல லைட்ல பிரைட்டா பிரகாசமா இருந்து பாருங்க, உங்களுடைய உணர்வுகள் கூட நல்லா புத்துணர்ச்சியா நல்லா ஆக்டிவா இருக்கும், கடவுளுடைய வல்லமை உணர்வீர்கள். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த இன்றைய மன்னாவில் இயேசு சொல்லுகிறார், உலகின் ஒளி நானே. இன்னைக்கு அந்த ஒளியில விட்டு நம்ம இயேசுவை விட்டு நம்ம சென்றுட்டோம் அப்படின்னு சொன்னா இருள்ல இருக்கிறோம். அப்ப இருள்ல போயிட்டா நம்ம என்ன நடக்குது, வாழ்க்கையில சின்ன சின்ன பொய் சொல்றோம், சின்ன சின்ன பாவம் செய்யறோம், சின்ன சின்ன ஏமாற்றுதல் செய்யறோம், சின்ன சின்ன கொலை செய்யறோம், சின்ன சின்ன மனிதர்களுடைய பெயரை கெடுக்கிறோம். அப்படி சின்ன சின்னதா நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களும் பெரிய பாவமா கடவுளுக்கு முன்பாக மாறுகிறது. நம்ம நினைக்கிறோம், இந்த உலகத்தையே நான் மறைச்சிட்டேன், நான் செஞ்சது இந்த உலகத்துக்கே தெரியாது, யாரும் பார்க்கல, யாரும் தெரியாம சாதிச்சுட்டல, போய் வெற்றியை முடிச்சுட்டு வந்துட்டோம்னு சொல்றோம். ஆனா இது கடவுளுக்கு வெளிச்சமாக இருக்காது. நீங்க இருள்ல செய்யறது கடவுளுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. உங்கள் பாவங்கள் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம்ம சின்ன சின்ன பொய், சின்ன சின்ன தவறு, பாவம்னு நம்ம நினைக்கிறோம். கடவுள் அது எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கிறார். சிறு துளி பெரு வெள்ளம் அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சின்னதா செய்யற பாவம் தான் பெரிய பாவமாக மாறுகிறது. இன்னைக்கு நான் ஒரு சின்ன பென்சில் திருடுறேன் அப்படின்னா சின்ன வயசுல, நான் பிற்காலத்துல நான் பல கோடியை திருடுவேன், அது ஒரு சின்ன கருவியா மாறுது. இதுலயே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னா அதுலயும் வெற்றி அடைவேன் என்ற ஒரு தவறான வாழ்க்கைக்குள் நாம் சென்று விடுகிறோம். பிரியமானவர்களை, இன்றைய மன்னா இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவையானது ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கிறது. என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் ஒளியினுடைய மக்களாக இருப்பீர்கள், நல்ல மக்களாக இருப்பீர்கள், நேர்மையாக இருப்பீர்கள், பாவம் செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே நான் என்னை பற்றி சான்று பகருகிறேன். நான் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் பிறரை மன்னிக்கிறேன் என்றால் தந்தை என்னுள் இருந்து அதை மன்னிக்கிறார். எனவே நான் செய்வது எல்லாம் நானாக செய்யவில்லை, என் தந்தை என்னிடத்திலிருந்து அதை செய்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிறப்பாக இந்த இன்றைய மன்னாவிலே அழகாக வெளிப்படுத்துகிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் இறைவனோடு இணைந்து பயணிக்க வேண்டும். ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். அவர் நம்மை பார்க்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை இருளிலிருந்து மீட்டெடுப்பார், பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார், நமக்கு நல்ல ஒரு உணர்வுகளை, நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தி என்னையும் எனது குடும்பத்தையும் பராமரிப்பார் என்று இந்த நாளிலே சிறப்பாக நாம் சீர்தூக்கி பார்த்து நாம் இறைவனுடைய பிள்ளையாக இறைவனுடைய ஒளியில் வாழ முயற்சிப்போம். சிறப்பாக இந்த நாளுக்கு நன்றி கூறியவர்களாக என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். திருப்பாடல் 23, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும்
நான் எதற்கும் அஞ்சிடேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் இன்றைய மன்னாவின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதோடு சிறப்பாக இந்த மன்னாவிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் ஒளி நானே, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான் என்று சொல்லுகிறீரே. நன்றி இயேசுவே. நாங்கள் எத்தனையோ நாட்களிலே சிறப்பாக இந்த தவக்காலத்தின் 34வது நாளிலே நாங்கள் உம்மோடு இணைந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம். அன்பு தெய்வமே, இன்று சிறப்பாக ஒரு நல்ல செய்தி கொடுத்திருக்கிறேன். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறு சிறு செயல்களும் சிறு சிறு பாவங்களும் எங்களை உம்மிடத்திலிருந்து உமது வல்லமையிலிருந்து விலக்கி கொண்டு போகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த அந்த பள்ளத்தாக்கிலே இல்லாமல் இருக்க நாங்கள் ஒளி நிறைந்த இடத்திலே பயணிக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இந்த புதிய நாளை உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் மன உளைச்சலுக்குள் ஆளாகி இருக்கிறார்கள். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம்? எனது குடும்பத்தில் மட்டும் ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது? நான் மட்டும் ஏன் திருமணமாகி இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி? நான் படுத்த படுக்கையில இருக்கிறேன். வெளியில் சென்று வேலை செய்ய முடியவில்லை, என்னால் உழைக்க முடியவில்லை, நான் பயனற்றவனாகவே மாறிவிட்டேனே என்று சொல்லி கண்கலங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை உற்று நோக்குவீராக. இவருடைய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலை, வியாதி அனைத்தையும் குணப்படுத்துவீராக ஆண்டவரே. நீ வல்லவர், உயர்ந்தவர், உமது சக்தி மேலானது என்பதை உமது பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே. இவர்களை சந்திக்கிற சோர்வுகளை ஏற்படுத்துகிற கொள்ளாத அந்தகர சக்தியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இவர்கள் முழுவதையும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாத வரை தொட்டு குணப்படுத்தட்டும் ஆண்டவரே. பயம், திகில், வியாதி எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று சொல்லி கண்கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையும் வாழ்வையும் கொடுப்பீராக ஆண்டவரே. இரவு நேரத்தில் தூக்கம் இல்லை, கனவுகள் வந்து கொண்டு எனக்கு தொந்தரவு செய்கிறது. இன்னும் வேலை செய்கிற இடங்களில் போட்டி, பொறாமை, என்னை பழிவாங்குகிற எண்ணம் ஏற்படுகிறது. அங்கு தெளிவான ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இளம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பல்வேறு தீய குணங்கள், தீய செயல்களில், நாட்டங்களிலே ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், நல்ல தேர்வுக்காக எழுதி நல்ல ஒரு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற நல்ல மதிப்பெண்களோடு அவர்கள் வெற்றி பெற கிருபை செய்வீராக ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, வெளிநாடுகளிலே தங்களுடைய குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகளை விட்டு உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை இன்னும் நல்ல உழைக்கக்கூடிய ஆற்றலையும் பலனையும் கொடுத்து பயண நேரங்களில் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் மூலமாக அவர்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பல்வேறு வேலைகள், விவசாயிகள், சிறு சிறு தொழில் செய்பவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அதன் மூலம் வெற்றியை காண கிருபை செய்வீராக. இதோ இந்த நாளிலே செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதித்து தூய ஆவியால் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக வாழ வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.